குறைந்தபட்ச ஆற்றல் அது கேட்கறான். ஆனா பிளாட்டினத்திற்கு தேவைப்படும் குறைந்தபட்ச அதிர்வெண் என்ன கொடுத்துருக்கான்னு சொன்னா 1.3 × 10⁻−15 வினாடி கொடுத்துருக்கான். சரிங்களா? இது நமக்கு அவன் கொடுத்துருக்கக்கூடியது. நமக்கு அவன் என்ன கேட்டிருக்கான்னு சொன்னா பிளாட்டினம் உலோகத்தின் ஒளிமின் விளைவை தோற்றுவிக்கக்கூடிய பயன்படும் ஒளித்துகளின் குறைந்தபட்ச ஆற்றல் அப்படின்னா the minimum energy a photon must possess in order to produce a photoelectric effect with the platinum metal. ஸோ இதுக்கு நாம ஆன்சரை கண்டுபிடிக்கணும். ஸோ இதுல மெயின் நான் நேற்று சொன்னேன் இல்லைங்களா, இந்த கொஸ்டின்ல நம்ம பார்க்கறது என்ன பார்க்கணும்னு சொன்னா ஆன்சர் எதுல கொடுத்துருக்கான், ஜூல் செகண்டா எர்கான்றது நம்ம பார்த்துக்கணும். சரிங்களா? இங்க நம்ம கொடுத்துருக்கிறது எர்க்ல கொடுத்துருக்கான். ஸோ அப்போ நம்ம அது கரெக்டா எர்க்ல இருக்கா எதுல இருக்கான்றது ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அதுக்கு தகுந்தாற் போல வேல்யூ அப்ளை பண்ணணும். நம்ம பாட்டுக்கு பொதுவா வேல்யூ அப்ளை பண்ணிட்டு போயிட்டோம்னா அது கரெக்டா இருக்காது. மினிமம் எனர்ஜி ஆஃப் ஃபோட்டான் கொடுத்துருக்கான். அது எவ்வளவு கொடுத்துருக்கான், தட் மீன் த்ரெஷோல்ட் எனர்ஜி. த்ரெஷோல்ட் எனர்ஜி பிளாட்டினத்துக்கு 1.3 × 10⁻15 செகண்ட் பவர் -1. நமக்கு என்ன கேட்கறான், எனர்ஜி கேட்கறான். எனர்ஜி ஈக்குவல் டு hν. hνன்றதான் நமக்கு எனர்ஜி. சரிங்களா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம், E வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். ஸோ E ஈக்குவல் டு hν கொடுத்தாச்சு. அப்போ இந்த இடத்துல 1.3 × 10⁻−5 செகண்ட் 15 செகண்ட் பவர் -1 இருக்கு. இந்த பிளாட்டினுடைய நியூ வேல்யூ கொடுத்தாச்சு. H வேல்யூ என்னன்னு எடுத்துக்கிட்டோம்னா H is equal to 6.625 × 10⁻−27 இருக்கு. இந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். -27 இருக்கு. எர்க்கா இருந்தா 27 எர்க் இன்ட்டு செகண்ட். இப்போ நம்ம E = hν ஃபார்முலா அப்ளை பண்றோம். H வந்து நமக்கு எவ்வளவு கொடுத்துருக்கான், 6.625 × 10⁻−27 divided by multiplication 1.3 × 10⁻15 செகண்ட் பவர் -1. இங்க எர்க் இன்ட்டு செகண்ட், செகண்ட் பவர் -1 கேன்சல் ஆயிடும். அடுத்து -27 15 இருக்கு. அப்ப என்னவா மாறும்னு சொன்னா -12 மாறும். சரிங்களா? -12 இருக்கா மாறும். அப்போ 6.6 × 1.3 இதை மட்டும் மல்டிப்ளை பண்ணலாம். நாம 8 9 6 8 15 வந்து அப்போ 8.58. தட் மீன்ஸ் 8.6 × 10⁻−12 தான் ஆன்சர். அப்போ எனக்கு ஆன்சர் எதுல வரணும், -12 வரணும். ஆன்சர் எங்க வந்திருக்கு, -12 சாரி +12 வரணும். அப்போ ஆப்ஷன் ஏ 8.6 × 10⁻12 இருக்கு. ஸோ இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். தேர்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான், the uncertainty in position and velocity of a particle are 10⁻−10. இது velocity and 5.27 × 10⁻−24 மீட்டர். velocity நமக்கு வெலாசிட்டில பொசிஷன் நமக்கு தான், பொசிஷன் தான் இங்க x தான் நமக்கு 10⁻−10. வெலாசிட்டி வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5.27 × 10⁻24 மீட்டர் செகண்ட் பவர் -1. இது வெலாசிட்டி. அப்ப என்ன கேட்கறான், கால்குலேட் மாஸ் ஆஃப் பார்ட்டிகல் கேட்கறான். மாஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறான். யாருடைய மாஸ், பார்ட்டிகளுடைய மாஸ். அங்க h வேல்யூ கொடுத்துருக்காங்க 6.625 × 10⁻−34 ஜூல் செகண்ட். ஸோ இதை கொண்டு போய் நம்ம அப்ளை பண்ண போறோம். ஸோ அப்ளை பண்றப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஃபார்முலா கண்டுபிடிக்கலாம். ΔX டாட் ΔP greater than or equal to h/4π. இதை நம்ம ஈக்குவல்ட்டுன்னு எடுத்துக்கலாம். ΔX கொடுத்துருக்கான், மொமெண்டம்ல சேஞ்ச், ΔP ΔX பிளேஸ்ல சேஞ்ச், இடமாற்றம் சொல்லியிருக்காங்க. இடம் மற்றும் திசைவேகத்தில் நிலையற்றம் தன்மைன்னு சொல்லிட்டு இப்போ ΔX இடத்தில் இருக்கக்கூடிய நிலையற்ற தன்மை. அப்போ அதனுடைய வேல்யூ 10⁻−10. ΔPன்னு சொல்லக்கூடியது என்னன்னு சொன்னா
நமக்கு டெல்டா பி கொடுக்கல, வெலாசிட்டி தான் கொடுத்துருக்கான். டெல்டா பி எப்படி எழுதலாம்? மாஸ் இன்ட்டு டெல்டா பி, டெல்டா பி. ஆனால் டெல்டா பி கொடுத்துருக்கான். டெல்டா பி எவ்வளோ கொடுத்துருக்கான்னு சொன்னால் டெல்டா வி ஈக்குவல் டு 5 into 27 into 10 to the power of 24 meter second. So equal to h என்றது 6.626 divided by 4 into 3.14. இந்த வேல்யூ அப்ளை பண்ணுறோம். அப்போ எனக்கு மாஸ் மட்டும் தான் தேவை. மாஸ் இங்கே வச்சுட்டு மொத்தம் அங்கே கொண்டு போயிடலாம். சரிங்களா? மாஸ் மட்டும் தான் நமக்கு தேவை. அப்போ மாஸ் ஈக்குவல் டு 6.625 into 10 to the power of minus 34 divided by 4 pi into 10 to the power of minus 10 into 5.27 into 10 to the power of 24. The 4, 5 approximation value வந்து என்னன்னா 12.57. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க மேக்ஸிமம். ஏன்னா இந்த ஃபார்முலால நம்ம h by 4 pi தான் யூஸ் பண்ண போறோம். 4 pi உடைய அப்ராக்சிமேஷன் வேல்யூ வந்து 12.57. இதுதான் அப்ளை பண்ண போறோம். ஸோ இந்த இடத்துல 12.57 அப்ளை பண்றோம். 12.57 into 10 to the power of 10, 5.27 into 10 to the power of 24. இதெல்லாம் நம்ம அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா எனக்கு வேல்யூ என்ன வருதுன்னு சொன்னா 6.625 into 10 to the power of minus 34 divided by 6.62 into 10 to the power of 15. அப்போ என்ன கிடைக்கும்? 1.0 into 10 to the power of minus 49 கிலோகிராம் கிடைக்கும். சரிங்களா? இதில் கிராம கன்வெர்ட் பண்ணணும்னு சொன்னா 1.0 into 10 to the power of minus 46 கிராம். ஆனால் நமக்கு அந்த மாதிரி எதுவுமே தரல. எல்லாம் கிராம்ல கொடுத்துருக்கான். 100, 200 தான் கொடுத்துருக்கான். அப்போ எங்க தப்பு பண்ணியிருக்காங்கன்னு சொன்னா வெலாசிட்டில தப்பு பண்றாங்க. இந்த கொஸ்டினுக்கு நமக்கு மார்க் கொடுத்தாங்க. தப்பான கேள்வின்னு சொல்லிட்டு இந்த கொஸ்டினுக்கு மார்க் கொடுத்தாங்க. வெலாசிட்டி வந்து 5.27 into 10 to the power of 24 கொடுத்துருக்கான் மீட்டர் பர் செகண்ட். சரிங்களா? அது -24 +24 சொல்லாம -24 கொடுத்துருந்தான்னா இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ரைட். சரிங்களா? -24 கொடுத்துருந்தான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நமக்கு என்ன வரும்? 6.625 into 10 to the power of minus 34 divided by 6.62 into 10 to the power of minus 33 வரும். அப்போ இது ரெண்டும் போச்சுன்னா எனக்கு 0.1 கிலோகிராம் கிடைக்கும். அடிச்சா 0.1 கிலோகிராம். 1 கிலோகிராம் வரும். இங்கே 10 பவர் மைனஸ் 1 இருக்கனால 0.1 கிலோகிராமா வரும். இந்த கிராம மாத்தினோம்னா 100 கிராமா வரும். ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். இந்த கொஸ்டின்ல நமக்கு இந்த கொஸ்டின்ல வந்து என்னன்னா இந்த 5.27 into 10 to the power of 24 வெலாசிட்டில சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? ஸோ இது வந்து மாறி கொடுத்துருக்கான். 5.27 into 10 to the power of minus 24 மீட்டர் per second கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஆன்சர் கரெக்ட். சரிங்களா? கார தனிமங்களின் அணு ஆரம் கேட்டிருக்கான். அந்த ரேடியஸ் அட்டாமிக் ரேடியஸ் ஆஃப் அல்காலி மெட்டல்ஸ். அல்காலி மெட்டல்ஸ்ல எப்படி இருக்கும் அணு ஆரம்? லித்தியத்திலிருந்து லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம். மேல இருந்து கீழே எப்படி இருக்குன்னு கேட்குறான். இது சின்ன அணு, இது கொஞ்சம் பெரிய அணு, அதோட பெரிய அணு, அதோட பெரிய அணு, அதோட பெரிய அணு. அப்ப என்ன ஆகும்? அதிகமாகும். ஆப்ஷன் ஏ. இது சிம்பிளா தான் இருக்குது. ஸோ அப்போ இந்த கொஸ்டின் ஈஸி தான். லித்தியம் டு சீசியம் அணு ஆரம் அதிகமாகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஜெனரல் கொஸ்டின். இது நிறைய பேர் தப்பு பண்ணிட்டு வந்திருக்காங்க. The following order of Lewis acidity among the following boron halide. கீழ்கண்ட போரான் ஹாலைடுகளின் லூயிஸ் அமிலத்தன்மையை ஏறு வரிசையில் எழுதுன்னு கேட்குறாங்க. லூயிஸ் ஆசிட் அப்படின்னா என்ன? வாட் இஸ் மே லூயிஸ் ஆசிட்? ஆசிட்னா என்ன ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியணும். ஆசிட்னா நம்ம ஹைட்ரஜன் புரோட்டானை பேஸ் பண்ணி ஆசிட்டை சொல்லியிருக்கோம். பட் லூயிஸ் வந்து எலக்ட்ரான் பேரை பேஸ் பண்ணி சொல்லியிருப்பாரு, எலக்ட்ரானை பேஸ் பண்ணி சொல்லியிருப்பாரு. இந்த ஆட்டம் டொனேட்டிங் நேச்சர், எலக்ட்ரான டொனேட்டிங் நேச்சரா இருந்துச்சுன்னு சொன்னா so that atom is act as Lewis base. அதே ஆட்டம் எலக்ட்ரான அக்செப்டிங் நேச்சரா இருந்துச்சுன்னு சொன்னா so that is Lewis acid. எலக்ட்ரான் இணைகளை வாங்க முற்பட்டால், ஒரு அணு எலக்ட்ரானை வாங்கிடுச்சு, ஒரு மூலக்கூறு எலக்ட்ரானை வாங்கிடுச்சு அப்படின்னு சொன்னா, எலக்ட்ரானை வாங்கினா அவனுக்கு பேர் அமிலம் சொல்றாரு லூயிஸ். எலக்ட்ரானை இழந்தால் அந்த தனிமத்துக்கு பேரோ அல்லது அந்த அணுவுக்கு பேரோ அல்லது அந்த மூலக்கூறுகளுக்கு பேரோ காரம்னு சொல்றாரு. யாரு? நம்ம லூயிஸ்.
என்ன சொல்றாருன்னா இந்த லூயிஸ்ல எலக்ட்ரான் பேசிஸ்ல சொல்லியாச்சு. போரான் தொகுதியானது எப்படி லூயிஸ் அமிலமா செயல்படுது அப்படின்னு சொன்னா, போரானுக்கு அணியன் 5, போரானுக்கு அணியன் 5, அதோடைய வேலன்சி 3. போரானை சுத்தி 3 அணுக்கள் இருக்குன்னு சொன்னா அந்த 3 அணுக்கள் இந்த மாதிரி பாண்டட்ல இருக்கு. பட் எந்த தனிமங்களுமே என்ன பண்ணணும்னு சொன்னா எண்ம விதிக்கு உட்படணும், ஆக்டேட் ரூலை ஒபே பண்ணணும். இப்போ ஆக்டேட் ரூல் ஒபே பண்ணாதான் அது முழுமையா நிரம்பியதா இருக்கும். பட் போரான் இட் வில் நாட் ஒபே த ஆக்டேட் ரூல் டியூ டு டிஃபிஷியன்சி. அப்போ இங்கே எலக்ட்ரான் பற்றாக்குறை இருக்கிறதுனால அங்கே எலக்ட்ரானை அதை வாங்க முற்படும். அப்போ எலக்ட்ரானை வாங்க முற்பட்டுச்சுன்னு சொன்னா அது லூயி அமிலமாக செயல்படும். அப்போ போரான் தொகுதி தனிமங்கள் எல்லாமே லூயி அமிலங்களா செயல்படுது. அதுல போரான் ஆலைடுகள் லூயி அமிலத்தன்மையை பெற்றிருக்கு. அதுல யாரு அதிகமான அமிலத்தன்மையை பெற்றிருப்பான்றதான் அங்க கொஸ்டின். யாரு அதிகமான அமிலத்தன்மை? இதுல BF3 என்ன வேலையை செய்யும் சொன்னா, F வந்து எப்பவுமே இவங்கிட்ட இருக்கிற அன்பேர்டு எலக்ட்ரான்லாம் இருக்கு இல்லைங்களா, இதை வச்சு பேக் பாண்டிங்கை கிரியேட் பண்ணுவாங்க. பின் பிணைப்பு. நீங்க இதுல படிப்பீங்க கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியில, கார்பனைல் காம்பவுண்ட் பை பேக் பாண்டிங்கை கிரியேட் பண்ணும். ஸ்பெக்ட்ராஸ்கோப்பில பை பேக் பாண்டிங் படிப்பீங்க. இந்த 2 இடத்துல தான் பை பேக் பாண்டிங் படிப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இந்த இடத்துல BF3 என்ன பண்ணுன்னா பேக் பாண்டிங்கை கிரியேட் பண்ணும். அப்போ பேக் பாண்டிங்கை கிரியேட் பண்ற பொழுது இவன் யாருக்கிட்டையும் இப்போ எலக்ட்ரானை வாங்க தேவையில்லை, இவனே இவன் கிட்ட இந்த எலக்ட்ரானை வாங்கி ஸ்டெபிளைஸ் ஆகிக்குமா. ஸோ அதே போலதான் குளோரினும், அதே போலதான் புரோமினும். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் புரியுதுங்களா? இந்த கொஸ்டின் என்னன்னா யார் வந்து அதிகமான அமிலத்தன்மை இருப்பாங்கன்னு சொல்லி கேட்கறாங்க. யாருக்கு அதிகமான அமிலத்தன்மை இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த கான்செப்ட் பிரகாரம் பாருங்க, யாருக்கு அதிகமான அமிலத்தன்மை இருக்கும்? PCl3, BBr3, BF3. ஐடியா புரியுதுங்களா? சார் BF புரியுதுன்னா BF3 ஆமா சொல்லுங்க. BF என்ன பண்ணுதுன்னு சொன்னா, இப்ப போரானுக்கு எலக்ட்ரான் தேவைங்க, இவன் வேற ஒருத்தர் வந்து வாங்கணும். அப்படி இருந்தாதான் அமிலத்தன்மை அதிகமா இருக்கும். இப்ப இவனுடைய வேகத்தை கட்டுப்படுத்துறது என்னன்னா F கட்டுப்படுத்துது. ஏன்? இவங்கிட்ட எக்ஸஸா எலக்ட்ரான் இருக்கு. இந்த எலக்ட்ரானை இவன் கொடுத்து இதை ஸ்டெபிளைஸ் பண்றான். நீ யாருக்கிட்டையும் வாங்காத, எங்கிட்டையும் வாங்கிக்கோன்னு சொல்றான். அப்ப இவன் என்ன பண்ண மாட்டேங்கிறான், மத்த ஆட்டத்துக்கு இருந்து எலக்ட்ரானை வாங்காம இவங்கிட்டே ஸ்டெபிளைஸ் ஆகிக்கிறான். அப்ப கம்பேர் பண்றப்ப மத்த அளவு கம்பேர் பண்றப்ப இவனுடைய அமிலத்தன்மை கம்மியாகுது. அதே போலதான் BCl எலக்ட்ரான் அப்படி பேக் பாண்டிங் கிரியேட் பண்றான். பட் ஃப்ளூரினை கம்பேர் பண்றப்போ குளோரினுக்கு கம்மியான பேக் பாண்டிங் தான் கிரியேட் ஆகுது. ஸோ அந்த விதத்துல பார்த்தா BBr3 தான் எந்த வேலையும் செய்யறது இல்லை, எம்டியா இருக்கு. அப்ப என்ன பண்றான், BBr3 இருக்கிற போரான் வேற ஒரு ஆட்டத்துக்கிட்ட இருந்து எலக்ட்ரானை வாங்கிக்கிறான். இப்ப இவனுடைய அமிலத்தன்மை அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. கான்செப்ட் புரியுதுங்களா? இது புரியுது சார். டவுட் இருக்குங்களா அந்த டேர்ம்ல? அடுத்த டேர்ம் போலாமா? pH4 அமைப்பு, pH4+ அமைப்பு. இது பாருங்க, இது வந்து எதுல வருதுன்னு சொன்னா, இந்த கொஸ்டின்ஸ் வந்து we are getting from VSEP அந்த VB கொலாபரேஷன். ஸோ pH4க்கு என்ன அமைப்பா இருக்கும்? முக்கோணம் சார். என்னங்க முக்கோண வடிவம் சார்? இல்ல, 4 வந்தாலும் முக்கோணம்னா 3 தானீங்க. 4 ஆட்டம் இருக்கு இல்லைங்களா, முக்கோணத்துக்குள்ளார நம்ம போக கூடாது. நான்முகி. எஸ், நான்முகி. எப்படின்னு சொன்னா, பாஸ்பரஸ்க்கு நமக்கு வேலன்சி 5, 1 2 3 4 5. பாஸ்பரஸ் பிளஸ் கொடுத்துருக்கான்னு சொன்னா ஒரு எலக்ட்ரான் அங்கிருந்து ரிமூவ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்படின்னா இந்த எலக்ட்ரான் இல்ல. அப்ப எனக்கு 4 எலக்ட்ரான் இருக்கு, 4மே பாண்டிங்ல வந்துருச்சு. 4 பாண்டிங் சொன்னா அது sp3 ஹைபிரிடைசேஷன். அப்ப sp3 ஹைபிரிடைசேஷன் சொன்னா அது டெட்ராஹெட்ரல் நான்முகி அமைப்புன்னு சொல்றாங்க. சரிங்களா? இது pH4+ வந்து நான்முகி அமைப்பு. இது ஒரு சிம்பிளான கொஸ்டின்ஸ் தான், ரொம்ப கிரிட்டிக்கலான கொஸ்டின்ஸ்லாம் கிடையாது. இது சிம்பிளான கொஸ்டின்ஸ் தான். நெக்ஸ்ட் பிளஸ் வருதுல சார்?
பிளஸ் சொல்லுங்க. பிளஸ் பிஹெச் பிளஸ் வருதுல்ல சார்? ஆமா ஆமா. அப்போ அச்சு வந்து 3 குறையும். இல்ல எச்சு குறையது இல்ல. பாஸ்பரஸ் கூட்ட இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரான் தான் கம்மியாகுது. சரி சரி சார். அவன் கொடுக்கக்கூடிய எலக்ட்ரான்ல ஒண்ணு கம்மியாகுது. இவங்க கிட்ட ஒரு எலக்ட்ரான் வெளியே போயிடுச்சு. இல்ல அவன் 4 எலக்ட்ரான் வச்சுதான் அங்க பாண்டு பண்ணிருக்கான்றத அங்க சொல்லுது. சரிங்களா? இதுல இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம சொல்லலாம். ClF4 பிளஸ் இப்படி கொடுத்துருக்கான்னு வச்சுக்கோங்க. ClF4 பிளஸ் இப்படி கொடுத்துருக்கான். இன்ட்ராலஜன் காம்பவுண்ட்ஸ்ல நிறைய இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும். பி பிளாக் எலமெண்ட்ல ClF4 பிளஸ் இதோடைய ஹைபிரிடேஷன் கேட்கறான். குளோரின்ல குளோரினுடைய வேலன்சி வந்து 1 2 3 4 வந்து வேலன்சி 7. 1 2 3 4 5 6 7 7 வேலன்சி இருக்கு. அதுல இங்க பிளஸ் ஒண்ணு வந்திருக்கான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா சென்ட்ரல் மெட்டல் இடத்துக்கு வந்து ஒரு எலக்ட்ரான் இருந்தது காலியா போயிடுச்சுன்னு அர்த்தம். இப்ப 7 இருந்தது 6 மாறிடுச்சு. இப்ப நான் என்ன பண்றேன், அந்த குளோரினுக்கு கூட F 4 சேர்த்துறேன். 1 2 3 4 அப்ப 4 வந்துருச்சு. கூட ஒரு லோன் பேர் இருக்கு. அப்ப இது VSEPRல போயிடுச்சு. 4 பாண்ட் பேர் இருக்கு, ஒரு லோன் பேர் இருக்கு. sp3 டீஹைபிரிடேஷன். ஸோ அப்படின்னு சொன்னா ஸ்கொயர் பிளானர் எனக்கு கிடைக்குது. சரிங்களா? ஸ்கொயர் பிளானர் ஸ்ட்ரக்சர். இந்த மாதிரி இந்த பிளஸ் வந்தா எங்க போகுன்றது தெரிஞ்சுக்கோங்க. வேற ஒண்ணும் இல்லை. அடுத்த கொஸ்டின் போலாங்களா? கீழ்கண்ட லாமினைடு அயனிகளில் எது டயாகாந்த தன்மை உடையது? டயாகாந்த தன்மை இருக்குன்னு கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி டேர்ம்ஸ்ல இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நிறைய வரும். லாமினைடு மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸே. என்ன ரீசன் சொன்னா அவனுக்கு வேற எங்கேயும் கொஸ்டின்ஸ் லாமினைடுக்குள்ளார போக முடியாது. ஒன்னு கான்ட்ராக்ஷனுக்குள்ளார போவான், இல்லாட்டி அட்டாமிக் கான்ஃபிகரேஷன் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனுக்குள்ளார போயிட்டு அதுல யார் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ல அன்பேடா இருக்கான், பேடா இருக்கான், மேக்னெட்டிக் கேரக்டர் சொல்லலாம், அல்லது கலர்டு காம்பவுண்ட் யார் கலரா இருப்பாங்க, யார் கலர் இல்லாம இருப்பாங்கன்ற டேட்டாஸை இன்டிமேட் பண்ணலாம். இவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. லாந்தனம் 3+, இவனுக்கு 4Fல 0 எலக்ட்ரான், புரோமோத்தியம்ல 4Fல 4, இசோடியத்துல 4Fல 2, சொமோரியத்துல 4Fல 5. ஸோ இதுல பாத்தீங்கன்னா Fல 7 இருக்கணும். Fல 7 இருக்கணும். 7 வரைக்கும் இருந்தாலே அது பேராமேக்னெட்டிக் தான். Fல 0, Fல 14 இருந்தா டயாமேக்னெட்டிக். மேக்ஸிமம் F0 F14 தான் டயாமேக்னெட்டிக். அப்போ அவன் கொஸ்டின் இருக்கிறான், டயாகாந்த தன்மை உடையது எது அப்படின்னு சொல்லி. லாந்தனம் மட்டும் தான் 4F0 இருக்கு. இப்போ டயாகாந்த தன்மை ரொம்ப ரேரா தான் இருக்கு. அங்க காந்தமே எலக்ட்ரானிக் இல்லையே அப்படின்னு சொன்னா டயாமேக்னெட்டிக் கேரக்டர் தான். இல்லைங்களா? அப்போ ஆப்ஷன் LA 3+. ஆப்ஷன் A இஸ் கரெக்ட். இதுக்கு ஆப்ஷன் A. துருவு பிடிக்காத எக்கில் குரோமியத்தின் சொல்லுங்க அதான் சொல்ல வந்தீங்க. துருவு பிடிக்காத எக்கில் குரோமியத்தின் சதவிகிதம் என்ன? ஸோ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் நம்ம யூஸ் பண்றீங்களா, நம்ம வீட்டில் யூஸ் பண்றீங்களா? ஸோ அதுல வந்து குரோமியத்துடைய சதவிகிதம் என்னன்னு கேட்குறாங்க. என்னவா இருக்கும் குரோமியத்துடைய சதவிகிதம்? ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 11.5% ஆஃப் குரோமியம் இருக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல. ஸோ நான் முன்னே சொன்னேன் இல்லையா, அலுமினியத்துக்கு நாம எப்படி பி பிளாக் எலமெண்ட்ல அலுமினியத்துடைய அலாய்ஸை படிச்சோமோ அதே போல குரோமியம், அயான், காப்பர் இவங்களுடைய அலாய்ஸை நம்ம படிக்கணும். சரிங்களா? இதுல இருக்கக்கூடியது குரோமியத்துடைய ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்கக்கூடிய காப்பர், சரி குரோமியத்துடைய பர்சன்டேஜ் வந்து 11.5%. 11.5%. வாட் இஸ் த குரோமியம் பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்? வந்து 11.5. லாந்தனத்தின் எலக்ட்ரான் அமைப்பு முன்ன கொஸ்டினுக்கு, அதாவது இந்த 38வது கொஸ்டினுடைய கண்டினியூட்டி தான். இப்போ அது தெரிஞ்சா இந்த கொஸ்டின் ஈஸியாக எழுதிடலாம். லாந்தனம் 4F 5D 6S. இப்பவுமே
லேந்தனத்துல வந்து 4F எதுவுமே இருக்காது. லேந்தனம் இட் இஸ் நாட் F-லாக் எலமெண்ட்ஸ் வராது. லேந்தனத்துக்கு அடுத்து வரக்கூடிய 14 தனிமங்கள் தான் லேந்தனாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். லேந்தனத்துக்கு அடுத்து வரக்கூடியது. அப்ப லேந்தனத்துல F எலக்ட்ரான் இருக்குமானா இருக்காது. இங்க பாருங்க எல்லாத்துலயுமே F எலக்ட்ரான் இருக்கு, இதுல மட்டும் இல்ல. சரிங்களா? சோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதோடைய அட்டாமிக் நம்பர் 57 எடுத்துக்கிட்டு நம்ம 54 சனானு, அதுக்கப்புறம் 5D1 6s2. ஸோ திஸ் இஸ் கால்டு லேந்தனம் கான்ஃபிகரேஷன். சனான் 5D1 6s2. ஸோ இதுதான் நம்ம எழுதணும். இங்க 4F0ன்றதுனால அது எழுத தேவையில்லை. பட் இங்க 4F ஓட கொடுத்துருக்கிறதுனால நம்ம கான்ஃபிகரேஷனை பார்க்குறோம். 4F0 5D1 6s2. இதுதான் யாருடைய இது? லேந்தனத்துடைய எலக்ட்ரான் அமைப்பு. லேந்தனம் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கன்ஃபியூஷன்ல லேந்தனம் ஃபர்ஸ்ட் எலமெண்ட் F-லாக்னு சொல்லிட்டு F1 போட்டு வச்சிருவாங்க. அது தப்பு. லேந்தனம் வந்து F-லாக் கிடையாது. லேந்தனத்துக்கு அடுத்து வரக்கூடிய 14 தனிமங்கள் தான் லேந்தனைட்ஸ். அடுத்து அயனி பிணைப்பு உருவாக்கும் இணைய தனிமங்களின் தன்மை எவ்வாறு இருத்தல் வேண்டும்? That is, an ionic bond is formed between two elements with the following nature. ஒரு அயனி பிணைப்பு உருவாகணும்னா என்னங்க இருக்கணும்? ஒரு ஆட்டம் பிளஸ்ஸா இருக்கணும், ஒரு ஆட்டம் மைனஸா இருக்கணும். அவ்வளவுதான். கொஸ்டினுக்கான ஆன்சர் இதுதான் இல்லையா? நேர்மின் தன்மை மற்றும் எதிர்மின் தன்மை. எதிர்மின் தன்மை மற்றும் எதிர்மின் தன்மை இரண்டாவது கொடுத்திருக்கான். நேர்மின் தன்மை மற்றும் நேர்மின். எலக்ட்ரான் ஜோடியை ஈணுபவை மற்றும் எலக்ட்ரான் ஜோடியை பெற வல்லமை. இங்க எலக்ட்ரான் ஜோடியை ஈணுபவை எலக்ட்ரான் ஜோடியை பெற வல்லமை எல்லாம் கிடையாது. இங்க என்னன்னா எலக்ட்ரோ பாசிட்டிவ் அண்ட் எலக்ட்ரோ நெகட்டிவ். ஒன்னு எலக்ட்ரோ பாசிட்டிவா இருக்கணும், எலக்ட்ரான் நேர்மின் தன்மையா இருக்கணும், இன்னொன்னு எலக்ட்ரான் எதிர்மின் தன்மையா இருக்கணும். அந்த மாதிரி இருந்தாதான் அயனி பிணைப்பை உருவாக்க முடியும். சிம்பிளா கேட்டிருக்கான். இந்த கொஸ்டின் இவ்வளவு சிம்பிளா இருக்கு. பின்வரும் மூலக்கூறுகளில் ஈதல் சகப்பிணைப்பை இல்லாத அயனி எது? ஈதல் சகப்பிணைப்பு, கோஆர்டினேஷன் கோவலன்ட் பாண்ட் அப்படின்னு எதுன்னு கேட்கறான். கோஆர்டினேஷன் கோவலன்ட் பாண்ட் இல்லாதது எதுன்னு சொல்லி கேட்கறான். அப்ப நாம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் எதுல இதுல கோஆர்டினேஷன் கோவலன்ட் பண்ணணும். கோவலன்ட் பாண்ட் கோஆர்டினேஷன் பாண்ட் இல்ல. வாட் இஸ் மை கோஆர்டினேஷன்? கோஆர்டினேஷன் பாண்ட் சொன்னா ஒருத்தன் அவங்ககிட்ட இருக்கக்கூடிய 2 எலக்ட்ரானை மொத்தமா கொடுத்து இன்னொருத்தங்கிட்ட பாண்டை கிரியேட் பண்ணும். NH4 பிளஸ் நிறைய பேர் இதுதான் ஆன்சரா போட்டிருப்பாங்க, ஏன்னா எல்லாம் அயானிக் பாண்ட் சொல்லிட்டு. ஸோ எப்பவுமே NH3 இருக்கும். NH3 ஹைட்ரஜன் இருப்பான். இந்த ஹைட்ரஜன் கிட்ட 2 எலக்ட்ரான் பேரை கொடுத்துட்டு NH4 இது கன்வெர்ட் ஆகி பிளஸ்ஸா மாறி போயிடும். அப்ப இங்க கோஆர்டினேஷன் பாண்ட் இருக்கு. நைட்ரஜன் எலக்ட்ரானை ஹைட்ரஜனுக்கு டொனேட் பண்ணுது. எங்க அந்த அன்பேர்ட் எலக்ட்ரானை டொனேட் பண்ணுது. அப்ப NH4 சொல்லக்கூடியதுல கோஆர்டினேஷன் பாண்ட் அங்க பிரசன்ட் ஆகுது. BF4 மைனஸ், BF4 மைனஸ் சொன்னா BF3 போரான் ட்ரைஃபுரைடு. F கிட்ட இருக்கக்கூடிய அதிகபட்ச எலக்ட்ரான் போரானுக்கு கொடுக்குது. தட் இஸ் F போரானுக்கு எலக்ட்ரானை டொனேட் பண்ணுது. அப்ப இங்கேயும் கோஆர்டினேஷன் பாண்ட் இருக்கு. PCl5 தான் இருக்கணும், ஆனா இங்க என்ன இருக்கு? PCl6 இருக்கு. தட் மீன்ஸ் Cl donate electron to PCl5. NO2 plus, NO2 plusனா N டபுள் பாண்டுவோ டபுள் பாண்டுவோ. இங்க எங்கேயுமே எலக்ட்ரானை டொனேட் பண்றதுக்கான நேச்சர் யாருக்கு, இவனுக்கு யாரும் பண்ணல, அவனும் யாருக்கும் பண்ணல. ஸோ அப்போ இங்க வெறும் கோவலன்ட் பாண்ட் தான் இருக்கு. தேர் இஸ் நோ ஃபார்மேஷன் ஆஃப் கோஆர்டினேட் பாண்ட். அப்போ NO2 பிளஸ்ன்னு சொல்லக்கூடியது கோவலன்ட் பாண்ட் ஃபார்மேஷன் கூடிய காம்பவுண்ட். அப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஈஸியா நம்ம சொல்லிடலாம். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் NO2 பிளஸ். இந்த கொஸ்டின்ல டவுட் இருக்கா? ஈதல் சகப்பிணைப்பு இல்லாத அயனி, கோஆர்டினேஷன் அல்லது கோவலன்ட், கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட் இல்லாத காம்பவுண்ட் எதுன்னு கேட்கறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாங்களா? அயனி சேர்மங்கள் அயனிக் காம்பவுண்ட்ஸ் ஆர் எதுவா இருக்கும்? பல் திசை ஈர்ப்பு விசை பெரிய படிகங்களையும் கொண்டது, திசைகள் கொண்ட தனி மூலக்கூறுகள், ஒவ்வொரு திசை பெரிய மூலக்கூறுகள். The ionic compound are omnidirectional attractive force and joint molecules. Directional and discrete molecules.
அன்டைரக்ஷனல் அண்ட் ஜாயிண்ட் மாலிகுல், அன்டைரக்ஷனல் அண்ட் டிஸ்கிரியேட் மாலிகுல் சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க அயனிக் காம்பவுண்டு அப்படின்னு சொல்லக்கூடியது நான் டைரக்ஷனல் நாம் படிச்சிருப்போம். அந்த ஓம்னின்னு சொல்லக்கூடியதுக்கு நான் டைரக்ஷனல் தான். இதுக்கு வந்து டைரக்ஷனல் ஒரு திசை கிடையாது, நான் டைரக்ஷனல், எங்க வேணாலும் எல்லா திசையிலும் இருக்கும். சரிங்களா? பல் திசை ஈர்ப்பு விசைன்னு சொல்லக்கூடியது ஆம்னி டைரக்ஷனல், தட் இஸ் நான் டைரக்ஷனல் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். அதாவது அயனிச் சேர்மங்கள் NaCl எல்லாம் சிஎல் வலப்பக்கமா இருந்து வரணும், Na இடப்பக்கமா வரணும்லாம் கிடையாது. சிஎல் எங்கிருந்து வேணாலும் வரலாம். தட் மீன்ஸ் நான் டைரக்ஷனல், தட் இஸ் கால்டு ஆம்னி டைரக்ஷனல். சரிங்களா? அது எங்கிருந்து வேணாலும் வரலாம். அது சேரும் பொழுது படிகம் சின்னதா இருக்காது, பெரிய படிகங்களாக உருவாகும். ஸோ omnidirectional attractive forces and joint molecules, that is பல்திசை ஈர்ப்பு விசையும் பெரிய படிகங்களையும் கொண்டதுதான் கரெக்ட். ரெண்டாவது பாருங்க, டைரக்ஷனல் சொல்லியிருக்கான், டிஸ்கிரியேட் மாலிகுல், இது திசை பண்பு உடையது, சிறிய மூலக்கூறுகளை உருவாக்கக்கூடியன்னு சொல்லக்கூடியது தவறான பதில். அன்டைரக்ஷனல் நான் டைரக்ஷனல் ஒண்ணுதான். சரிங்களா? அன்டைரக்ஷன் யூனிடைரக்ஷனல், சரி அன்டைரக்ஷனல் தான் யூனிடைரக்ஷனல். யூனினா ஒரே ஒரு திசை, ஒரு பக்கமா மட்டும் நடக்கும், அது கிடையாது. யூனிடைரக்ஷனல்ன்றாவே தப்பு. அப்ப ஆப்ஷன் வந்து ஏ தான் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாங்களா? சரிங்க, இது எவ்வளவு ஈஸியா இருக்கு பாருங்க. நேரத்தினை பொறுத்து மாற்றக்கூடிய ஸ்ட்ராடிங்கர் சமன்பாடு, ஸ்ட்ராடிங்கர் ஈக்குவேஷன் ஆஃப் டைம் டிபெண்டன்ட். டைம் டிபெண்டன்ட்டுக்கு ஒரே ஒரு ஈக்குவேஷன் தாங்க. H cap psi is equal to IH dou psi by dou t. IH கம்பல்சரி வரணும். IH dou psi by dou t. D ஏன் வருதுன்னா மொத்தத்துல T வராது, இங்க T கொடுத்துருப்பான், dou psi by dou t கொடுத்துருப்பான். ரெண்டு ஈக்குவேஷன் இருக்கு, ஒன்று டைம் இண்டிபெண்டன்ட், இன்னொன்று டைம் டிபெண்டன்ட். இது dou t சொல்லக்கூடியது டைம் டிபெண்டன்ட் டேர்ம். ஸோ ஸ்ட்ராடிங்கர் ஈக்குவேஷன்ல நமக்கு ரெண்டு ஈக்குவேஷனும் நம்ம பார்த்து வச்சுக்கணும். டைம் டிபெண்டன்ட்டும் பார்க்கணும், டைம் இண்டிபெண்டன்ட்டும் பார்க்கணும். சரிங்களா? டைம் இண்டிபெண்டன்ட் நமக்கு நிறைய இடத்துல படிச்சிருக்க மாட்டோம், அதை நம்ம தெளிவா படிச்சுக்கணும். நெக்ஸ்ட் போலாங்களா? இந்த கொஸ்டின்ல டைம் இண்டிபெண்டன்ட், டைம் டிபெண்டன்ட், அது ரெண்டு மட்டும் கொஞ்சம் வேரியேஷன் பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஏன்னா டைம் இண்டிபெண்டன்ட்ல பாத்தீங்கன்னா IH dou psi by dou t கொடுத்துருப்பாங்க. மாற்றத்திற்கு உள்ளாகும் ஸ்ட்ராடிங்கர் சமன்பாடு. டைம் இண்டிபெண்டன்ட் ஸ்ட்ராடிங்கர் ஈக்குவேஷன் வந்து எப்படி இருக்குன்னு சொன்னா எழுதிடுறேன். minus h square by 2m dou square psi x divided by dx square equal to dx square plus vx psi x equal to e psi x. இது வந்து டைம் இண்டிபெண்டன்ட். இங்க t டேர்ம், t ஸ்மால் t எங்கேயுமே வராது. இது டைம் இண்டிபெண்டன்ட் ஸ்ட்ராடிங்கர் ஈக்குவேஷன், TISC சொல்லுவாங்க. TISCனா டைம் இண்டிபெண்டன்ட். இந்த psi of x சொல்லக்கூடியது ஸ்பேஷியல் வேவ் ஃபங்க்ஷன், ஸ்பேஷியல் வேவ் ஃபங்க்ஷன் சொல்லுவோம், அலை பண்பு. அடுத்தது Vx சொல்லக்கூடியது பொட்டன்ஷியல் எனர்ஜி. psi x சொல்றோம் இல்லைங்களா, Vx psi x, இது Vxன்றது பொட்டன்ஷியல் எனர்ஜி, உந்த ஆற்றல். ன்றது எனர்ஜி ஆஃப் ஐகன் வேல்யூ. ஸோ ஐகன் வேல்யூன்னு ஒன்று சொன்னீங்களா, அது ஐகன் மதிப்பினுடைய ஆற்றல். இங்க எம்ன்றது மாஸ் ஆஃப் பார்ட்டிகல். அடுத்து ஹெச் கேப்ன்றது ரெடியூஸ்டு பிளாங்க் கான்ஸ்டன்ட். இங்க ஹெச் கேப் ஸ்கொயர் தான் கொடுத்துருப்பாங்க, அல்லது h ஸ்கொயர் by 4m கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஹெச் கேப் ஸ்கொயர் அதான் கொடுத்துருப்பாங்க. டீன்றது இடம்பெறவே இல்லை அப்படின்னு சொல்லுங்க சார். எதுங்க? இந்த சமன்பாட்டில் வந்து டீன்றது காலத்தை பொறுத்து வந்து இடம்பெறவில்லை. ஆனா அதான் இது காலத்தை பொறுத்து இடம்பெறாத ஸ்ட்ராடிங்கர் சமன்பாடு. இது டைம் இண்டிபெண்டன்ட். டைம் டிபெண்டன்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா, இது நமக்கு நார்மலா நம்ம படிக்கக்கூடிய டேர்ம். இது டைம் இண்டிபெண்டன்ட், இது நம்ம படிச்சிருக்க மாட்டோம் மேக்ஸிமம், அது சொல்றேன். ஸோ அதுக்கு சொல்றோம். சரி, ஏன்னா இதை படிக்கிறப்ப அதையும் படிச்சு வச்சுட்டோம், பெஸ்டா இருக்கும். சரி சரி. நெக்ஸ்ட், யுரேனியத்தின் அணியன் 92, அணு எடை 238.029. அதில் உள்ள நியூட்ரான்களின் எண்ணிக்கை கேட்கலாம். நியூட்ரான்களின் எண்ணிக்கை நீங்க இது 238 எடுத்துக்கலாம், பெருசா அந்த நம்பர்ஸ்லாம் நமக்கு தேவையில்லை. சரிங்களா? அட்டாமிக் நம்பர்
Z equal to 92. Atomic mass A equal to 238. அப்போ நமக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கான்? N is equal to என்ன ஃபார்முலானா A minus Z. அவ்வளவுதான். இது ரெண்டையும் மைனஸ் பண்ணி போட்டா வரக்கூடிய ஆன்சர் தான் 146. அதான் ஆன்சர். இதுவும் ரொம்ப சிம்பிள். ஏன்னா இப்ப பாருங்க, இந்த ஒரு 10 கொஸ்டின் ஈஸி தான். இந்த 10 கொஸ்டின் ஈஸியா நீங்க எழுதிருக்கலாம். ஆனா இந்த 10 கொஸ்டின் நீங்க எக்ஸாமினேஷன் டைம்ல என்ன மாதிரி தப்பு பண்ணிருக்கீங்கன்னா, அந்த பதட்டம் நமக்கு இப்ப இருக்கக்கூடிய அந்த தெளிவு வராது. டக்குன்னு அது டைம் வருது. இது நம்ம படிச்சோமா இல்லையான்றதும் தெரியாது. ஆனா இது எல்லாமே நம்ம படிச்சதுதான். இது எல்லாமே நீங்களும் பார்த்ததுதான். எல்லாருமே இங்க எல்லா இடத்துலயும் படிச்சதுதான். ஆனா அந்த பதட்டத்துல அந்த கொஸ்டின்ஸ் நம்ம எப்படி அட்டன் பண்றதுன்னு தெரியாம விட்டு போயிருப்போம். அப்ப என்னன்னா, நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம்னா, நிறைய கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்த கொஸ்டின்ஸ்லாம் நமக்கு எழுதும் பொழுது ஈஸியா இருக்கும். அப்ப நிறைய டெஸ்ட் நம்ம எழுதணும். அடுத்து அதான் நியூமரிக்ல கொஞ்சம் நிறைய நம்ம கான்சென்ட்ரேஷன் கொடுக்கணும். அதுதான் முக்கியம். இந்த டைம்ல நியூமரிக்ல நிறைய கான்சென்ட்ரேஷன் பண்ணுவோம். ஹைட்ரஜன் மூலக்கூறின் நிறை 3.4 × 10⁻⁻27. எது மாஸ் கொடுத்துட்டான், மூலக்கூறு நிறை H2 உடைய மூலக்கூறு எடை கொடுத்துட்டான். அது 1700 மீட்டர் வினாடி என்ற வேகத்தில் செயல்படுகிறது. அப்போ வெலாசிட்டி கொடுத்துட்டான் 1700. அதான் டி பிராக்லியின் அலைநீளம். இப்போ நமக்கு டி பிராக்லி சமன்பாடு தெரியணும். லாம்டா இஸ் ஈக்குவல் டு h/mv. எம் கொடுத்துட்டான், வி கொடுத்துட்டான். அப்போ லாம்டா கேட்கலாம். ஈஸியா நம்ம அப்ளை பண்ணிட்டு போட்டு போயிடலாம். சரிங்களா? இப்போ நம்ம ஹெச் வேல்யூ என்ன எடுக்கணும்? கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கான்? மீட்டர்ல கொடுத்துருக்கான். அப்போ ஜூல் பர் செகண்ட். அப்போ ஜூல் பர் செகண்ட் நாம எடுத்து நம்ம செய்யணும். அப்போ ஹெச் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 6.626 × 10⁻⁻34 ஜூல் பர் செகண்ட். அப்போ எம் வேல்யூ 3.4 × 10⁻⁻27 கிலோகிராம். இந்த கிலோகிராம் நாம ஒரு சில கிராம கூட கன்வெர்ட் பண்ணிக்கலாம். பட் இப்போதைக்கு நமக்கு கிராமுக்கு அவசியம் இல்லை. ஏன்னா கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பவர் மைனஸும் ஜூலா கன்வெர்ட் ஆயிடும். அதனால பிரச்சனை இருக்காது. அடுத்து நியூ இஸ் ஈக்குவல் டு 1700 மீட்டர் செகண்ட் பவர் மைனஸும். இந்த கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பவர் மைனஸும் ஜூலு கேன்சல் ஆயிடும். சரிங்களா? அப்போ நமக்கு என்னன்னா, இந்த கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் கன்வெர்ட் ஆகும். மீட்டர் மட்டும் தனியாக நிற்கும். அப்போ நமக்கு என்ன வரும்னு சொன்னா, இது எல்லாத்தையும் அப்ளை பண்ணோம்னா ஆன்சர் lambda is equal to 0.115 × 10⁻⁻9 மீட்டர். சரிங்களா? -27 34 1700 17 × 10⁻2 எடுத்தா 25 மாறிடும். 25 மேல போச்சுன்னா 25 34 ஆட்டோமேட்டிக்கா 9 கன்வெர்ட் ஆகும். இதை வந்து பேலன்ஸ் பண்ண கத்துக்குவோம். 10 அடுக்குன்னு வருது இல்லைங்களா? அதை பேலன்ஸ் பண்ண கத்துக்கிட்டாவே நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். The answer 0.115 × 10⁻⁻9 மீட்டர். அடுத்த கொஸ்டின். மூலக்கூறை வலிமையான காந்தப்புலத்தில் வைக்கும் பொழுது அதிலிருந்து வெளிப்படும் நிழல்கள் பெரிய அடைவது என்பது. So spectral lines are split into components when the source of emitting lines are placed on strong magnetic field. Magnetic field அதாவது காந்தப்புலத்துல ஒரு என்ன பண்றோம், ஒரு மூலப்பொருளை வைக்கிறோம். காந்தப்புலத்துல வைக்கிறப்போ அது ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் கிரியேட் பண்ணுச்சுன்னு சொன்னா அது சீமன் விளைவு. அதுவே இந்த இடத்துல காந்தம் வைக்காம அங்க எலக்ட்ரிக் ஃபீல்டு வைக்கிறோம், எலக்ட்ரிக் கரண்ட்டை கொடுக்குறேன். அப்போ அந்த மூலப்பொருளானது மின்சாரத்தை வாங்கிக்கிட்டு எனக்கு ஸ்பெக்ட்ராவை ப்ரொடியூஸ் பண்ணிச்சுன்னு சொன்னா அது ஸ்டார்க். இந்த ஸ்டார்க்கு பத்தி கொடுக்கல, அதனால சீமன்றது ஈஸியா போயிடுச்சு. உங்களுக்கு இந்த கொஸ்டினுக்கு ஸ்டார்க் விளைவுன்னு கொடுத்துருந்தாலும் அப்ப கன்ஃபியூஸ் ஆயிருப்பாங்க. ஸ்டார்க் போடலாமா சீமன் போடலாமான்னு படிக்காததுனால. இங்க சீமன்றது கன்ஃபார்ம், பட் அது ஸ்டார்க்கா சீமனான்றது நமக்கு தெரியாது. அவன் ஏன் ஸ்டார்க் கொடுக்கலன்னு சொன்னா, இந்த கொஸ்டின் நீங்க படிச்சிருப்பீங்க, கண்டிப்பா அந்த கொஸ்டின்ல ஸ்டார்க் கொடுத்தானா ஸ்டார்க்கா சீமனா 2 ஆப்ஷன்ல போயிடும். இது யாருமே மற்ற எதுவுமே தொட மாட்டான். ஸோ அந்த ஒரு ரீசனாலதான் அவன் ஸ்டார்க் தரல. இப்ப நீங்க சீமன்றது இந்த மேலோட்டமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு சீமன்றது நீங்க தெளிவா தெரியாது. ஸ்டார்க்கோட சேர்த்து கொடுத்தாலும் அந்த கான்செப்ட் ஈஸியா நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ இதுலயும் உள்நோக்கு இருக்கு. ஸோ அப்ப அந்த சீமன் விளைவுன்றது தான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட், ஹைட்ரஜன் அயனி நிறமாலை எந்த வரிகள் அயனியாகும் ஆற்றலை கணக்கிட பயன்படுத்துகின்றன? ஹைட்ரஜன் நிறமாலையில என்ன சொல்றாங்கன்னா
In hydrogen spectrum, which series of lines are used to calculate ionization energy? அயனியாக்கு மாற்றலை கண்டறிய பயன்படக்கூடிய வரிகள் இது. நமக்கு தெரியும் என்னென்ன வரிகள் இருக்கு. லைமன் இது, அடுத்து பால்மர், அடுத்து ஃபேஷன், பால்மர் இது, ஃபேஷன் இது, பிராக்கெட், ஃபண்ட். அந்த மாதிரி லைனா போயிட்டு இருக்கோம். இதுல 5 வரிகள் இருக்கு இல்லைங்களா? அந்த லைமனா, பால்மரா, ஃபேஷனா, பிராக்கெட்டா, ஃபண்டா, இந்த விதிகள்ல இந்த வரிகள்ல வரி வந்து அயனியாக்கு மாற்றலை நம்மளால கண்டுபிடிக்க முடியும். எந்த வரியை வச்சுக்கிட்டா நம்மளால அயனியாக்கு மாற்றலை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கிறேன். அயனியாக்கு மாற்றல் என்ன? amount of energy released when the electron removed from outermost orbital. அப்ப n is equal to infinite ல இருந்து ஃபர்ஸ்ட் குரூப்ல ஜம்ப் ஆகும்போது தான் அயனியாக்கு மாற்றலை நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இப்ப n is equal to 1 infinite, 1 to infinite. அப்ப எப்ப கிரியேட் ஆகும்? n is equal to 1வது எனர்ஜி எதுன்னு பார்த்தா லைமன் சீரியஸ். அப்ப லைமன் சீரியஸ் தான் அயனியாக்கு மாற்றலை கண்டறியக்கூடிய முக்கியமான ஒரு ஹைட்ரஜன் நிறமாலை வரி. இதுக்கு லைமன் வரிகள். முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட ஹைட்ரஜன் வரி எது சொல்லுங்க பாக்கலாம். The first series of lines are produced in hydrogen spectrum. எந்த ஸ்பெக்ட்ரம் வந்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சாங்க சொல்லுங்க. சார் லைமன் இல்ல, லைமன் இல்ல. லைமன் அடுத்து தான் கண்டுபிடிச்சாங்க பால்மர் சீரிஸ். பால்மர் தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சாங்க. அதுதான் ஈவி இல்லாம விசிபிள் ரீஜன் கிடைக்கக்கூடிய பால்மர் சீரிஸ். அதை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் மற்ற வரிகள்லாம் கண்டுபிடிச்சோம். சரிங்களா? பால்மர் சீரிஸ் தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சோம். நெக்ஸ்ட், முல்லிகன் அளவீடு கீழ்கணக்குடன் தொடர்புடையது. முல்லிகன் ஸ்கேல் இஸ் ரிலேட்டட் டு, எதோட ரிலேட் ஆயிருக்குன்னு பாருங்க. அயனி பிணைப்பு உருவாதலா, எலக்ட்ரான் ஆட்டம் மற்றும் மனித எலக்ட்ரானா, அயனியாக்கு மாற்றல் மற்றும் அயனியாக்கு மாற்றல் தன்மையா, அயனியாக்கும் தன்மை மற்றும் எலக்ட்ரான் ஆட்டம். ஆன்சர் வந்து அயனியாக்கும் தன்மை, தட் இஸ் அயனைசேஷன் பொட்டன்ஷியல் அண்ட் எலக்ட்ரான் அஃபினிட்டி, எலக்ட்ரான் ஆட்டம். psi is equal to ionization potential plus EA by, இது வந்து படிச்சிருப்போம், முல்லிகன் எலக்ட்ரான் அஃபினிட்டி படிச்சிருப்போம் இந்த ஃபார்முலா. இதுதான் அவன் ஃபார்முலாவை கொடுக்காம அயனைசேஷன் பொட்டன்ஷியல் EN கொடுத்துட்டான், அயனியாக்கும் தன்மை எலக்ட்ரான் ஆட்டம் கொடுத்துட்டான். நீங்க பாருங்க இந்த இடத்துல ரொம்ப இதான் அயனைசேஷன் பொட்டன்ஷியல், அயனைசேஷன் எனர்ஜி ரெண்டுக்கும் வேற மீனிங் நினைச்சிருக்கான். ரெண்டும் ஒரே தான், நம்ம மாத்தி கொடுத்துருக்கான். இது வேற இருக்குமான்னு சொல்லிட்டு இதையும் ஆன்சர் பண்ணவங்களா இருக்காங்க. ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட். சரிங்களா? அடுத்து பின்வரும் ஒரே ஒரு தனித்த ஜதை எலக்ட்ரான், ஜதைனா மீனிங் ஜோடி எலக்ட்ரான், ஒரே ஒரு ஜோடி எலக்ட்ரான்களை கொண்டுள்ள அணுவினை பெற்றுள்ள மூலக்கூறு எதுன்னு கேட்கலாம். எதுவா இருக்கலாம்? ஒரே ஒரு ஜோடி எலக்ட்ரான் தான் இருக்கலாம். யாரா இருக்கலாம்? CH4 எடுத்துக்கோங்க. கார்பனுடைய வேலன்சி 4 பாண்டு ஃபில் ஆயிடுச்சு ஹைட்ரஜன். அப்ப இங்க எங்கேயுமே ஜோடி எலக்ட்ரான் இல்ல. H2O எடுத்துக்கலாம். ஆக்சிஜனுக்கு மொத்தம் 6 எலக்ட்ரான், 6 வேலன்ஸ் இருக்கு. அதுல இங்க ஒரு ஹைட்ரஜன், இங்க ஒரு ஹைட்ரஜன் பாண்டு ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்ப இங்க 2 ஜோடி எலக்ட்ரான், அதாவது 2 ஜதை, 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் வந்து பிரசன்ட் ஆகுது H2O ல. அவன் கேட்டிருக்கிறது ஒரே ஒரு தனித்த ஜோடி எலக்ட்ரான் தான் கேட்டிருக்கான். அடுத்து என்ன இருக்கு பாருங்க, NH3. NH3ல என்ன இருக்கு? நைட்ரஜன் 1 2, நைட்ரஜனுக்கு 5. அப்ப இங்க 2 மட்டும், இது அப்ப ஒரு ஜோடி மட்டும் இது இருக்கு. அடுத்து XeF2 எடுத்துக்கிட்டீங்கன்னா, Xeக்கு வந்து அட்டாமிக் நம்பர், சாரி வேலன்சி வந்து 7 8. அதுல Fல 2 போச்சுன்னு வச்சுக்கோங்க, 1 2 3. அப்போ 3 ஜோடி எலக்ட்ரான் இருக்கு XeF2ல. அப்ப ஆன்சர் ஆஸ் பர் ரூல் பிரகாரம் பார்த்தா ஆன்சர் இது NH3. NH3 தான் நமக்கு ஒரு ஜோடி எலக்ட்ரானிக் சொல்லுது.
அடுத்து ஓகே சார். இடைநிலை தனிமங்கள் நிறமுடையதாக இருப்பதற்கான காரணம் என்ன? என்ன காரணம்? டி டி பிளாக் எலக்ட்ரான். எலமெண்ட் கலரா இருக்குது. என்னங்க? டி டி இல்ல. டினா டியா இல்ல டி எலக்ட்ரானா? பிணைப்பு எலக்ட்ரான். பிணைப்பு டி எலக்ட்ரான் இல்ல. டி நிறத்தை டி கொடுக்கும் சார். டி எலக்ட்ரான் தான் நிறத்தை கொடுக்கும். டிடி டிரான்சிஷன் நடக்கும். டிடி நகர்வு நடந்தாதான் நிறத்தை கொடுக்கும். பிணைப்பு எலக்ட்ரான் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. இது டிடி நகர்வு நடக்கணும். ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு ஸ்கேண்டியத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரான் இருக்கு. இங்க எலக்ட்ரானே இல்லை. பிணைப்பு எலக்ட்ரான் இன்வால்வ் ஆச்சுன்னு சொன்னா இது எப்படி நகரும்? பிணைப்புல இருக்கக்கூடியது இல்லை. பேட் எலக்ட்ரான், இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பேட் எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா இந்த எலக்ட்ரான் நகராது, இங்க இருந்து இங்க ஜம்ப் ஆகாது. எலக்ட்ரான் ஜம்ப் ஆகி மேல இருந்து கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போயிட்டு எக்ஸைட்டட் ஸ்டேட்ல இருந்து கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வரணும். அப்படி வந்தாதான் எனக்கு நிறங்களை உருவாக்கும். இப்போ டி ஆர்பிட்டல் வந்து எலக்ட்ரானை வாங்கிட்டு கிரவுண்ட் ஸ்டேட்ல இருந்து எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போயிட்டு மறுபடியும் எக்ஸைட்டட் ஸ்டேட்ல இருந்து கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வரும்பொழுது ரேடியேஷன் எமிட் பண்ணோம். அந்த ரேடியேஷன் யூவி விசிபிள் ரீஜியன்ல இருக்கும். அப்போ கலர்டு ஃபார்ம் ஆகும். அப்ப டிடி டிரான்சிஷன் நடந்தாதான் எனக்கு சரியான ஆன்சர். சரிங்களா? ஆப்ஷன் பி தான் கரெக்ட். சரியா? பிணைப்பு எலக்ட்ரான் கிடையாது. லுட்டீசியம் 3+ அயனி புறஊதா கதிர்களை ஏன் உறிஞ்சுவதில்லை? அப்படின்னா என்ன அர்த்தம்? Why lutetium 3+ will not absorb EV visible region? ஏன் அதை ஓதுறதில்ல? புரியறதில்ல? ஏன்னா லுட்டீசியம் 3+ சொல்லக்கூடியது 4f14 Fல 14 முழுமையா நிரம்பிய ஆர்பிட்டால். இப்போ முழுமையா நிரம்பிய ஆர்பிட்டால் பாருங்க, இதுக்கு டி பிளாக் எலமெண்ட்லாம் டிடி அதை பொறுத்து இந்த கொஸ்டின் கேட்டிருக்கான். இதுல எஃப்ல இருந்து எஃப்க்கு டிரான்சிஷன் நடக்கணும். எஃப்ல இருந்து எஃப்க்கு டிரான்சிஷன் அப்படின்னு சொன்னா இங்க எஃப்ல இருந்து இப்ப இந்த கூடு இங்க இந்த எஃப் ஆர்பிட்டல் இருக்குன்னா இங்க ஒரு எலக்ட்ரான் இருக்குன்னா இங்க இருந்து நகரணும்னா இங்க எம்டியான ஆர்பிட்டல் இருக்கணும். ஆனா இந்த எஃப்ல எல்லாமே முழுமையா நிரம்பி இருக்கிறதுனால எலக்ட்ரான் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு தாவாது. அதாவது எஃப்ல இருந்து எஃப்க்கு எலக்ட்ரான் நகராது. அப்ப எஃப்ல இருந்து எஃப்க்கு எலக்ட்ரான் நகராத காரணத்தினால இந்த எலக்ட்ரான் கிரவுண்ட் ஸ்டேட்ல இருந்து எக்ஸைட்டட் ஸ்டேட் ஆகல. எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போனாதான் மறுபடியும் கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வரும்போது ரேடியேஷன் எமிட் பண்ணும். அப்பதான் நமக்கு என்ன கிடைக்கும்? கலர்டு கிடைக்கும். ஸோ அதனால 4f14 முழுமையா நிரம்பி இருக்கிறதுனால அந்த கூடு எலக்ட்ரானை அப்சர்வ் பண்றதுக்கான வாய்ப்புகள் கம்மி. அந்த ரீசனால அது கலரை உறிஞ்சிருதுன்னு சொல்றாங்க. ஸோ அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் முழுமையாக நிரம்பிய எஃப் ஆர்பிட்டால். அது எங்க இருக்கு? ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். அடுத்த கேள்வி, NH2OH மூலக்கூறில் உள்ள எண்ணின் ஆக்சிஜனேற்ற நிலை. NH2OH என்னுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் கேட்குறாங்க. நம்ம கோஆர்டினேஷன்ல பாக்குற மாதிரி எண்ணுக்கு தெரியாதனால என்ன பண்ணலாம்? எக்ஸ்னு வச்சுக்கலாம். ஹைட்ரஜனுக்கு +1, ஆக்சிஜனுக்கு -2. ஸோ இந்த ஃபார்முலா தான். எக்ஸ் பிளஸ் எத்தனை ஹைட்ரஜன் இருக்கு? 3 ஹைட்ரஜன் இருக்கு. அப்போ 3 × 1 பிளஸ் ஆக்சிஜன் எத்தனை இருக்கு? 1. இப்போ -2. இது எல்லாத்தையும் கூட்டினா எனக்கு 0 வரணும். அப்போ x + 3 - 2 = 0. அப்போ x + 1 = 0. அப்போ x = -1. குழப்பதா? நம்மளும் சொல்லவா? சார் அப்படியே ரைட் பண்ணிருங்க சார். NH2OH நமக்கு தேவை இல்லைங்களா? NH2OH. இந்த NH2OHல அவன் என்ன கேட்கறான்? எண்ணினுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் கேட்கறான். ஸோ அது தெரியறதுனால என்ன எடுத்துக்கிறேன்? அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இங்க ஹைட்ரஜன் மொத்தம் எத்தனை ஹைட்ரஜன் இருக்கு? 3 ஹைட்ரஜன் இருக்கு. ஹைட்ரஜனுடைய மின்சுமை +1. ஆக்சிஜன் எத்தனை இருக்கு? 1 தான் இருக்கு. அதனுடைய மின்சுமை -2. இப்போ இதுக்கு எங்கேயுமே சார்ஜ் தரல. அதனால இந்த ஓவரால் அணு வந்து முழுமையாயிடுச்சு. முழுமையாயிடுச்சுன்னா என்ன மீனிங்? அந்த காம்பவுண்ட் எல்லாமே ஃபுல் ஆயிடுச்சு. அங்க எந்த சார்ஜ் வந்து வெளியே எலக்ட்ரான் இல்லை, எலக்ட்ரான் குறைபாடோட இல்லை, எலக்ட்ரான் அதிகமாக வச்சுட்டு இல்லை. ஸோ அப்போ அதை நியூட்ரல் ஆக்குறதுனால 0வா மாறிடுச்சு. அப்போ நான் என்ன எழுதுறேன்? எக்ஸ், எண்ணுக்கு எக்ஸ் எழுதிக்கிச்சு. அடுத்து ஹைட்ரஜன் 3 ஹைட்ரஜன் இருக்கு. +3 × ஹைட்ரஜனுடைய மின்சுமை +1. அடுத்து பிளஸ் ஆக்சிஜன் இருக்கு. ஆக்சிஜனுக்கு 1 தான் இருக்கு.
அப்போ 1 இன்ட்டு -2. ஏன்னா இது எல்லாத்தையும் சேர்த்தனா எனக்கு மேல இருக்கிற மின்சுமை வரணும். மேல எல்லாமே நியூட்ரல் ஆக்குறதுனால அது 0வா இருக்கு. இப்போ நம்ம இதை ஆட் பண்றேன். x + 3 - 2 = 0. அப்போ என்ன வரும்? x + 1 = 0. இப்போ x = அப்போ நைட்ரஜனுடைய மின்சுமை -1. மேக்ஸிமம் நம்ம என்ன பண்ண மாட்டோம்? மைனஸுக்கு போக மாட்டோம். ஸோ இப்போ இங்க மின்சுமை என்னவா இருக்குன்றான்? -1 இருக்கு. கொஸ்டின் இது ஹைட்ராக்சில் அமீன், இதுக்கு பேரு NH2OH பேரு ஹைட்ராக்சில் அமீன். இவன் இப்படி கொடுக்காம வாட் இஸ் த வேலன்ஸ் எலக்ட்ரான் அல்லது வாட் இஸ் த ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் ஹைட்ராக்சில் அமீன் கொடுத்தாங்கன்னா என்னன்னு கண்டுபிடிக்கணும். இதை கண்டுபிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம் என்ன வரும்னு சொல்லிட்டு. அமோனியம் குளோரைடு NH4Cl. சும்மா இதே மெத்தட்ல ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிக்கலாம். 4 - 1 4 + -1 = 0 வரும். அப்போ 3 = 0. அப்போ x = -3. -3 வந்தா கரெக்ட். இதுக்கு வந்து -3. எது NH4Cl வந்தா. அடுத்த கொஸ்டின் போலாமா? செயற்கை முறையில் வளிமண்டல நைட்ரஜனை நிலைநிறுத்தும் ஆபர் முறையில் பயன்படுத்தப்படும் வினையூக்கி. கேட்டலிஸ்ட் யூஸ்ட் இன் தி ஆர்டிஃபிஷியல் ஃபிக்சேஷன். நாம பார்த்திருக்கோம் நைட்ரஜன் ஃபிக்சேஷன் சொல்லக்கூடியது நேச்சுரலா நமக்கு எல்லா செடிகளையும் நடக்கக்கூடியது. இப்ப நைட்ரஜன் ஃபிக்சேஷன் ஒரு டாபிக், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த UGTRBல அது கொஞ்சம் டீப்பா படிச்சு வச்சுக்கோ. நீங்க எங்க படிச்சாலும் சரி. Catalyst used in the artificial fixation of atmospheric nitrogen by Haber process. Haber process ஏங்க பயன்படுத்துறாங்கன்னா அமோனியா முக்காவாசி இதுல வந்து Haber process தான் யூஸ் பண்றாங்க. அங்கிருந்து உருவாக்கக்கூடிய அமோனியா தான் நைட்ரஜன் ஃபிக்சேஷன் பண்றாங்க. சோ அந்த முறையில பயன்படுத்தப்படும் வினையூக்கி யாரு? வினையூக்கி யாரு? சரிங்களா? இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் வினையூக்கி. அப்ப அந்த வினையூக்கி யாருன்னா அயான்ஸ் வந்து மேக்ஸிமம் ஹேபர் ப்ராசஸ்ல அயான் கம்பல்சரி. இரும்பு வந்து ஹேபர் ப்ராசஸ்ல இருக்கும். இரும்பு தான் வினையூக்கி. அப்ப இரும்பு கொடுத்துட்டான், கூடவே ஒரு சில வார்த்தைகளை சேர்த்து கொடுத்துருக்கான். என்னென்ன கொடுத்துருக்கான்? FeCu, FeMb. இப்ப நிக்கல் வராது. ஹேபர்னாவே அயான் தான் வரணும். காப்பர் வருமா? MB வருமா? ஆக்சுவலி இது MO, மாலிப்டினம் வரும். வை மாலிப்டினம்? மாலிப்டினம் என்ன வேலை செய்யுது? மாலிப்டினம் உயர்த்தி நம்ம படிச்சிருப்போம். ப்ரொமோட்டரா ஆக்ட் பண்ணும். that will promote அயான். இரும்பு வந்து அது என்ன பண்ணும்? ப்ரொமோட் பண்ணி ஆக்டிவேட் பண்ணி வைக்கும். ஆக்டிவேட்டர்னு சொல்லுவாங்க. ஆக்டிவேட் பண்ணி விடும். சும்மா இருக்காது, இன்னும் கொஞ்சம் வேகமா செய்யணும். இஃபியை ஆக்டிவேட் பண்ணி விடும். ஸோ அவங்க 2 பேரும் சேர்ந்தாதான் எனக்கு அந்த ஆற்றல் வந்து அதிகமா இருக்கும். ஸோ FeMb இதுதான் ஹேபர் ப்ராசஸ்ல பயன்படுத்தக்கூடியது. +2 புக்லயே இருக்கு. FeMOன்னு இருக்கும். அடுத்து கீழ்கண்ட வினைகளை பூர்த்தி செய்க. OHNH3Cl + X NaCl + CH2OH + H2O. இந்த எக்ஸ்ன்றது என்ன? அதுதான் அங்க கொஸ்டின். எக்ஸ்ன்றது என்னன்றதை நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். NH3OHCl. தட் இஸ் அது என்னன்னு எப்படி எழுதுவாங்கன்னா NH4OCl அமோனியம் ஆக்சிக்ளோரைடு NH4OCl எழுதுவாங்க. பிளஸ் X gives NaCl. அப்ப இங்க Na வரணும்.
NA வரணும். இங்க எங்கேயுமே NA இல்லை, அவ்வளவுதான். NaCl வந்திருக்கு. அப்ப இதை தூக்கி அழகா போட்டு போயிடலாம். சரி, NaCl வந்துருச்சு. அடுத்து CSCOH. இப்போ CSCOH இங்க ப்ரொடியூஸ் ஆகணும், அதுக்காகவும் CSCONA இருக்கு. அடுத்து NH2OH. NH2 ஆக்சன் இருக்கு, H இந்த ஹைட்ரஜன் NH4OH NH2OH கன்வெர்ட் ஆகிடும். இப்போ இந்த கொஸ்டின்ல நம்ம சிம்பிளாவே பார்க்கலாம், இந்த வினையை பூர்த்தி செய்யணும்னா CSCONA இருந்தால் மட்டும்தான் அந்த ரியாக்ஷன் ஃபுல்ஃபில் ஆகும். அப்போ ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட். பாஸ்பின் கேஸ் கேச்சஸ் ஃபயர் இன் ஹார்ம். பாஸ்பின் கேஸ் வந்து காற்றுடன் கலந்து எரியும் பொழுது உருவாகக்கூடிய புகை என்ன புகையை உருவாக்கும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது வந்து பழுப்பு வளைய புகை, மஞ்சள் வளைய புகை, வார்டெக்ஸ் வளைய புகை, இளஞ்சிவப்பு வளைய. ஒரு சில இடத்துல வார்டெக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு சில இடத்துல இளஞ்சிவப்பு கொடுத்துருக்காங்க. ஆனா பாஸ்பின் எப்பொழுதுமே பாஸ்பின் பர்ன்ஸ் ஆர் ப்ரொடியூசிங் P4O10 பாஸ்பரஸ் பென்டாக்சைடை உருவாக்கும். P4O10 என்ன சார் 10 போட்டிருக்கீங்க, பென்டாக்சைடுன்னு சொல்றீங்கன்னா P4O10 வந்து எப்பவுமே ஸ்டேபிள் தான், அது P2O5 கன்வெர்ட் ஆகும். பாஸ்பரஸ் பென்டாக்சைடு தான் சொல்லுவோம் P4O10, which appears as white smoke. அது வெள்ளை வளையத்தை உருவாக்கும், வெள்ளை வளையத்தை தான் உருவாக்கணும். அங்க வெள்ளை வளையம்ன்றது இல்லை, மஞ்சள் வளையம் கொடுத்துருக்காங்க, வார்டெக்ஸ் வளையம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஒரு சில புக்ல ஒரு சில ஆன்சர் கொடுத்துருக்காங்க, இது வந்து நமக்கு சரியான ஆன்சரை எடுத்துக்கலாம். அடுத்து இடைநிலை தனிமங்களின் உருகுநிலை மற்றும் கொதிநிலை ஒரு வரிசையில் இடைமருந்து மூலமாக செல்லும் பொழுது, இடைநிலை தனிமங்கள்னா டி பிளாக் எலமெண்ட். டி பிளாக் எலமெண்ட்னா நம்ம ஸ்காண்டியத்திலிருந்து ஸ்காண்டியம், டைட்டானியம், வினேடியம், குரோமியம், மேங்கனீஸ், அயான், கோபால்ட், நிக்கல், காப்பர், ஜிங்க். இடமிருந்து வளமாக செல்ல செல்ல உருகுநிலை மற்றும் கொதிநிலை ஒரு வரிசையில் இடமிருந்து வளமாக செல்லும் பொழுது என்ன ஆகும் சொல்லி கேட்கிறாங்க. என்ன ஆகும்னு சொன்னா டியூ டு நம்ம அட்டாமைசேஷன் ஒன்று பார்த்தோம் இல்லையா, அதை பொறுத்து. அட்டாமைசேஷன் இருக்குங்களா, டியூ டு ஸ்ட்ராங்கஸ்ட் மெட்டாலிக் பாண்ட் நியர் ஆஃப் ஃபீல்டு. ஆஃப் ஃபீல்டு வரும்பொழுது, ஆஃப் ஃபீல்டு வரைக்கும் வரும்பொழுது ஸ்ட்ராங்கஸ்ட் அட்டாமிக் பாண்ட் கிரியேட், மெட்டாலிக் பாண்ட் கிரியேட் ஆகுது. அதனால ஆஃப் ஃபீல்டு வரைக்கும் வர வர ஸ்ட்ராங்கஸ்ட் அட்டாமிக் பாண்ட், அதான் அட்டாமைசேஷன் அங்கே அதிகமாக கிரியேட் ஆகுது. அட்டாமைசேஷன் அதிகமாகும் பொழுது நமக்கு அதிகரிக்குது ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் மேக்சிமம் மாறி உச்சத்தை அடைந்து அப்புறம் கம்மியாகுது. காப்பர், ஜிங்க் எல்லாம் வந்துச்சுன்னு சொன்னா அப்படியே கம்மியாயிட்டே வந்துடும். அட்டாமைசேஷன் கம்மியாகுது. அப்போ அதிகரித்து உச்சத்தை அடைந்து பின் குறைகிறது. எது? இந்த இடைநிலை தனிமங்கள். மீதி கொஸ்டின்ஸ் நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். இப்ப நடத்துறது ஏதாவது ஓகே புரியுதா உங்களுக்கு? தட் மீன்ஸ் நடத்துறதுனா சொன்ன இந்த ரீகால் பண்றது ஃபாஸ்டா போயிட்டு இருக்கா, ஸ்லோவா போயிட்டு இருக்கா? உங்களுடைய இது சொல்லுங்க பார்க்கலாம். ஃபீட்பேக்ஸ் ஒரு பேர் தான் இருக்கீங்க, சரி சொல்லுங்க. ஃபீட்பேக் என்னவா இருக்கு? கரெக்டா போயிருக்கு சார். கரெக்டா தான் சொல்லுங்க. சரி, லைன் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம சரிங்க சார், நம்ம பார்த்துக்கலாம். சும்மா இது நம்ம ஒரு ரீகால் பண்ணுவோம், எல்லாத்தையும் ஒரு ரீகால் பண்ணிட்டு ஒரு ஸ்டடி பிளான் பண்ணி கிளாஸ் நம்ம நார்மலாக ஸ்டார்ட் பண்ணுறப்போ நம்ம ஆஸ் யூஷுவல் சப்ஜெக்ட் வைஸ் போகுது இல்லைங்களா, நமக்கு டாபிக் வைஸ் அப்போ நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம்.